வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழில் பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதுவரையும் ஒரு 20 தலைப்புகளுக்கு நம்ம போட்டிருப்போம். அதாவது வேர் டு ஸ்டடி நம்ம சிலபஸில் பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த தலைப்பின் கீழே நம்ம எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துட்டு 21வது தலைப்பான இந்த நூலகம் பற்றிய தகவல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மறக்காமல் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இது பாருங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நூலகம் பற்றிய செய்திகள். ஓகே, ரெண்டே இடத்துல கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு யூனிட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா சென்னை அருங்காட்சியகம் சொல்லிட்டு, இது சிம்பிளாக அந்த அருங்காட்சியகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நூலகம் நோக்கி அப்படின்ற ஒரு யூனிட் இது எங்கே இருக்குன்னா 6th நியூ தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 11 இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நூலகம் அப்படின்ற ஒரு யூனிட். இது 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 237 கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த யூனிட் ரொம்ப முக்கியமானது. மறக்காமல் இந்த யூனிட்டையாவது படிச்சுட்டு போங்க. ஓகே, அடுத்து முன்னாடி சொன்ன மாதிரி அருங்காட்சியகம், சென்னை அருங்காட்சியகம். ஓகே, 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 52 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இனி நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிளாஸஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ்லாம் உங்கள் கண்ணில் படுதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா முடிஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.